கோமத்தை பத்தி கத்தாலமா சிரிக்கிறாங்க அந்த கோமனை கட்டி சிரிக்காது என்ன பண்ணுங்க அது நாயில எவனும் சொல்லி வச்சிருக்கான் அவன் தோறுவனானோ சரி பாடு இதுக்கெல்லாம் ஊன்னு இவரு என்ன சொல்றாரு பேர் யா ஓ தோறுவனா பாரு படியா கை தூக்கி போடு கை தூக்கி போடு இருடா வாட்டு பண்ணல ஆய வந்துக்கு கை தூக்கி போடு யார் ஆயாடா மாத்தாடி ஏய் நட இந்த முந்தானிக்கு கேவனுக்கு போட வைக்கிறேன் அது எங்க போட்டு போ கால் தூக்கி போடு ஐயோ சேட்டி கால் தூக்கி போடு கால போடாத அப்ப கால போடாத போடு நல்லா புடி கொடுத்து வச்சு ஒரு வரி குதிரையாரு போறேன் நான் என்ன சொல்றேன்னா இப்ப வர வண்டிலாம் மோசமான வண்டி சும்மா தொட்டாலே பறந்து ஓட்டு நீ பய வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த புது வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு தம்பி எத்தனை வண்டியை பார்த்தவன் இது ஒரு பெரிய வண்டி நான் வண்டி கட்ட வண்டி எல்லாம் பார்த்துருப்பேன் அது மோடு பார்த்து போகுது இது அப்படி கிடையாது சுத்தி சட்டு விட்ட சாங்கின்னு போவோம் அப்படியா போயிட்டு வா சரி வட்டா எனக்கு தெரிஞ்சா போலாம் அது திருவா பண்றாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சூப்பர் விழா அமகலமா பண்ண விழா என்பது பெருத்த தொல்லை இந்த கோயிலும் கலிக்கிட்டீங்க இந்த விழாவை நடத்துறதுக்கு சூப்பர் உட்காருங்க உட்காரு உடம்பு அப்படிக்குது உடம்பெல்லாம் டயர்டா சரக்கடிக்கலாமா என்ன பார்த்தவள குடியார நீ மன்னருங்க உனக்கு சரக்கு கொடுப்பனா உனக்கு வச்சி மாப்பள வாழை ஆமா பலா வாழை முக்கனியா பிடிக்கிற சாறு முந்து போட்டு கொய்பி மாப்பள வாழை முக்கன சாறு முந்து போட்டு கொய்பி குசுடு குடிக்கிற ஆசையா விட்டு போச்சு சும்மா பாருடா குடியா ஜாலியா குடி இதை குடிச்சா உடலை கெடுக்காது உயிருக்கதோ அது அப்படிதான் உள்ள போனா சரியா போடும் கலந்துரும் அந்த மோந்துக்கோ என்ன புது அப்பா துட்டு வாங்க துட்டு கிடையாது துட்டு டிமாண்ட் ஊர்காலாங்க துட்டு கிடையாது இது போல தலை மோந்துனா இதுவும் நாத்தம் அதுவும் நாத்தம் நான் நாத்தமா அந்த நாத்தத்தை அடைக்கிடும் அனுபவம் சாப்பிடு இன்னும் ரவுண்டு போடு எங்கேயும் போல இங்கதாங்க ரவுண்டு விடு பட்டுன்னு விடணும் அப்பதான் வாங்கி வராது ஒரு குவார்டர் வச்சு முக்கிங்க நிற்க கூடாது அதேதான் குடு மீதி நாளைக்கு குடிப்ப குடு அப்படியே குச்சி விட்டு ஒரே நாள் குச்சி போயிடு ஆமா எப்பவுமே சொல்றேன் ஒரே அடியை குச்சிடாருங்க வெயிட் உப்பி போடும் ரத்தமா போகும் நீ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாளாக்கு கொஞ்சம் வச்சு குடிங்க பரவாயில்லடா இந்த உலகமே என்னவென்று தெரியாது இருந்த எனக்கு உலகம் சுத்துமே உலகமே என் கையில முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே ராவணமே தெரியுமே 10 தலை 20 கை இருக்குமே நான் நிக்கிறேனா தெரியாது இல்ல நடக்கிறேன் இதுக்கு முன்ன உலகத்தை நீ சுத்தி வரப்ப உலகம் ஒன்னும் சுத்தம் இல்ல நான் பறக்கிறேனா சரி உர்றா டேய் ஓய் என்ன மாமா எப்படி ஓய் அவ்வளவுதான் மாமா விடு பொண்ணு தெரியா எனக்கு இல்ல சரக்கு சாப்பிடுன்னு எங்க போயிட்டோம் மறால ஒண்ணுதான் நீ அதே வேகத்தை தட்டிங்கற படு நிறைய பேர் இருக்கிறான் எது குத்தாலும் குச்சி போறான் ஹோல்சேல் குத்தா குச்சி போறான் பாரு குச்சி விட்டு போ பண்ணுங்க சரி பரவாயில்ல நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா அது பாரு அடுத்த வேலை சூப்பர் அப்படியே கோவை சார் மேராக பாட்டு வந்து போறா எப்படி சரி அது விடு மாமா ஆயா வந்துச்சு அதுக்காட்டி என்னடா ஆயா வந்துச்சு இருடா பையா சரக்கு சாப்பிட்டுன்னா உங்களுக்கு என்னடா எல்லாமே மெத்ததான்டா உங்களுக்கு சரி இருந்தா பாத்தீங்க சேகர் இருந்தா பாத்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன மன்னரை போய் அப்படி கேக்குறேன் நீ சரக்கு சாப்பிட்டு கோயில் மாதிரி நீ கூட 2 வார்த்தை கேட்டுவேன்
சரி சரி நம்ம வாட்டில் வாழ முடியும் பட்டு படு அதுக்குதான் பேசிட்டு வந்து உனக்கு துட்டு வரமாங்களா படு அது ஏபிசிடி கத்துக்கிட்டு முன்னதான படுக்க சொல்றாரு என்ன படி சொல்ற உன்னை படி சொல்றேன் தெரியாதானா சர்வீஸ் சாப்பிட்டாலும் அவங்கள கரெக்டா இருப்பாங்க படி டக்குனு டைம் ஆகுது ஐயோ நம்ம கோமனை வெளியே வந்து வாங்கிதா ஆனா பாய் கோமம் கட்டுற பரம்பரை பழகுது போ சரி பரவாயில்ல நல்ல வேலை விடு கோமத்தை பத்தி கத்தாலமா சிரிக்கிறான் நம்ம அந்த கோமனை கட்டினா சிரிக்காது என்ன பண்ணுங்க அது நான் எவனும் சொல்லி வச்சுக்கிறான் அவன் தோறுவனானோ சரி படு இவரு என்ன சொல்றாரு பேர் யா ஒரு தோறுவனா படியா கை தூக்கி போடு கை தூக்கி போடு இருடா வாட்டு பண்ணல ஆய வந்துக்கு கை தூக்கி போடு ஏய் யார் ஆய அடங்கமா தாடி ஏய் நட இந்த முந்தானிக்கு கேவனுக்கு போட வைக்கிறேன் அது எங்கங்க போடு போறேன் கால் தூக்கி போடு ஐயோ ஜெட்டி பாரு கால் தூக்கி போடு கால் தூக்கி போடு டேய் கால போடாத அப்ப கால போடாத டேய் போடு நல்லா புடி நல்லா புடி நல்லா புடி ஐயோ ஒரு அறாத பொண்ணை கலவன் கெடுத்தானே கிழித்தானே புடவை ஜாக்கெட்டு கிழித்தான் ஒரு நாட்டு மன்னர் செய்யற வேலையா இது நாட்டு மன்னர் வேலை செஞ்சா நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து காரி துப்ப மாட்டாங்க ஆரம்பத்தே சொன்னேன் அந்த நாட்டியக்காரிக்கு இருந்து கேட்டுப்பா அவங்களை அனுப்பிச்சிருந்து சொன்னேன் நீங்க இதற்காக தான் அந்த நாட்டியக்காரி நீ அரண்மனை சேர்த்து வச்சுக்கிறேன் நீங்க தப்பா பேசாதியா நீங்க தப்பு பண்ணதுனால தப்பா பேசுறேன் உங்களை என்னமா சொல்றேன் அந்த பெண்ணோட நீங்க தவற கண்ணி குச்சி விட்டுட்டு இருக்கிறீங்களே என் கண்களால பார்த்தேன் திருமண வயதுல ஒரு பெண்ணை வச்சுக்கணும் அளப்பா ஆசை அந்த பெண்ணை அவளை போய் நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாட்டு மன்னர் நீதிக்காக வாழ வேண்டும் நீங்களே இப்பேற்பட்ட வேலை செய்தால் நாட்டு மக்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமே புரியவில்லை வேண்டாம் பார்த்தாயா இளவரசி என்ன உரைச்சி நான் சொல்லும் வார்த்தை செவிக்கவில்லை அவங்கெல்லாம் ஒரு அறாத பொண்ணை கழவன் கெடுத்தானே கிழித்தானே புடவை ஜாக்கெட்டு அந்த பெண்ணுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க அந்த பெண்ணு கற்பு போயிட்டா ஆமா நீங்க கெடுத்தீங்க அழுகுறாங்க அந்த பெண்ணு ஆமா நீங்க கெடுத்தீங்க நான் கட்டுறாங்க நான் பார்த்தனே அவரெல்லாம் பேசக்கூடாது ஒரு நாட்டியக்காரி மணிமணி நாட்டை கற்பை இழந்திருக்கிறார் இது வெளித்திருந்தால் யாருக்கும் அவனுக்கு என்ன கெடுத்து விட்டார் அகப்பட்டவள் அம்மா எழுந்திருங்கம்மா ப்ளீஸ் எழுந்திருங்கம்மா அம்மா எழுந்திருக்கம்மா இங்க எதுவும் இல்லை எழுந்திருங்கம்மா எழுந்திருமா அப்படியா கட்டிட்டான் முடியாத அளவுக்கா எழுந்திருமா கை அம்மா என்னுடைய அப்பா பாடியில ஏதோ தவறு செஞ்சிட்டாருமா தேம்பி தேம்பி அழுகிறது இப்படியா உன்னை கெடுத்து விட்டான் என்னுடைய அப்பா ஏதோ குடி போய் தவறு செஞ்சிட்டாரு மன்னிப்பு கேட்டேன் கருப்பு போய் வந்து கற்பா மானமா கண்ணகியாம் சீதையா கடுத்தறிவில் நிற்கிறடா ஐயோ
தாயே இல்லம்மா எனக்கு. தாடிக்கு தாயாவ தண்ணிக்கு தண்ணியில் இருந்து அப்பா தம்மா வளர்த்தாரு. அவரு நல்லவர் தான். அவரு ஏதோ போதில தெரியாம செஞ்சுட்டாரு. தவறு செஞ்சுட்டாரு. அவரை மன்னிச்சிருமா. இருந்தாலும் நான் ஒரு சொல்வா செய்வீங்களா? நான் என்னமா செய்வேன்? அம்மா உன்னை கருப்பு போயிடுச்சுன்னு அழுவுறீங்க. நீங்க போயிட்டு எங்கன்னா வெளியே சொன்னு வச்சுக்கேன். எங்களுடைய அரண்மனைக்கே அது அசிங்கம் அவமானம். என்னுடைய அப்பா நாளைக்கு செத்து வருமா? நாளைக்கு செத்துருவோமா அம்மா? அதனால எங்க அப்பா திருமணம் செஞ்சுக்கோங்கம்மா. என்ன சொல்றேன்? திருமண வயதுல ஒரு பெண் இருக்கிற கிட்டாதுமா அவர் மாதிரி தப்பு கிடையாது. தப்புல அவன் பேர்ல தான். அம்மா எனி சத்தங்க அப்படியே ரெண்டாவது தானே கட்டி வைக்க வந்தானா பாவம் மணால் காஞ்சி கண்டாரு. அதான் கம்மம் கோழி இறங்கிட்டாரு. ஆமா நல்லாவே இருக்காரு. என்ன வச்சு நீ வச்சு குடி போதில் அவ என்ன என்ன கேட்கலாம் கொடுத்த பாவி என்னமா கேட்டான் அவ என்ன வச்சு சொல்றான். ஏமாந்தா என்னையும் அப்பா உங்களுடைய கால வீடு கேக்குறாங்க வேற எங்க வீடு அம்மா என்னுடைய அப்பாவுடைய திருமணம் செய்யணும். வயதாயிட்டாரு, சீக்கிரம் செத்துருவாரு, சீக்கிரம் இதுவாயிரு நினைக்காதீங்க. இந்த நாடு நகர சொத்து சுகரம் அரண்மனை அனைத்து எதுவுமே நினைக்கலம்மா. எல்லாம் நீதான் சொல்ற. எங்க அப்பா வயசாயிடுச்சு பாதியில சேர்த்துருவான்னு. ஏமா வெள்ளிக்கிழமை தான் நீதானமா சொன்ன. நீ தானே சொன்னீங்க வயசானவரான்னு கேக்குறீங்க. வயசானவனை கட்டிட்டு நான் என்ன பண்றது? நீ அது பண்ணுவேன் அவரு இந்த அரண்மனை உங்க பேருக்கு நான் எழுதி வச்சு சொல்றேம்மா. நான் என்ன சொல்றேன்? பொதுவாவே சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு மேன்மையான ஒரு தகுதியில் இருக்கிறாருன்னா நல்லவர் என்றால் நல்லவரை போல் வாழ வேண்டும். உனக்கும் தெரியாது. அவர் கரெக்டாமா இருந்தாரு. அவர் ஏதோ போதில் அவர் இப்பதான் புதுசா குடிக்கிறாரு. அவர் நீதிக்காக வாழவில்லை. வாழறாரு. இப்ப ஒரு குழுக்குள்ள இருக்குமே என் குடும்பத்தை அப்ப எழுந்துருங்க. என்ன உடனே கல்யாணம்? 10 நாள் பொறுத்தா என்ன வேலை இதெல்லாம்? என்ன நடக்கணும்? பியூட்டி பார்லர்லாம் கூட்டு போக மாட்டீங்களா? ஊட்டி பாரலாம் கிடையாது. வெறும் பார் மட்டும் தான். ஒரு மன்னனார் அவன் மதுவருந்தினேன். மதுவறிந்த மயக்கத்தால் தவறு செய்தேன். செய்த தவறுக்காக இது எனக்கு சரியான தண்டனை கிடையாது. உனக்கு பிரைஸ் யான் லக்கு வேண்டுது. உனக்கு ஒரு தவறை செய்தவன் அர்த்தவ குற்றத்தை சுட்டி காட்டி தண்டிக்க முடியாது. அப்பா வேல்படி அப்பா உனக்காக தான் இந்த திருமணம் ஆகட்டா. ஒப்பாக லாண்டு சீட் அடிச்சு இறந்ததே எனக்கு பூர்வீகத்தை அம்மா அவருக்காக தான் கல்யாணம். முதல்ல வேணாமா அத்தைங்க நடந்துச்சு. அது நடந்துச்சு. கட்டி மாலை கட்டி மாலை கட்டி மாலை கட்டி மாலை மாஜி மணி ஹதுனா இங்கே கட்டி அர்ஜுவே சார சார அப்பா இந்த மாலையை கொண்டு சென்று உனது தாய் உருவப்படுத்துகிறது. சரிங்கப்பா சீக்கிரமா நீங்க சந்தோஷமா இருங்க. நான் பொறுப்பு அண்ணா திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக நகரவலம் வருகிறேன். எனக்கு ஜன்னல் மார்க் வா வா. ஆனா உனக்கு முதல்ல ஒரு சாதாரணமா எடுத்து கிடையாது. ஏன்னா பெரிய பஸ் கலவு கூட்டு ரோட்டில் வச்சிடறேன். அங்கதான் 4 மூளை சேர்ந்து எல்லா பஸ்ஸும் வருது. பார்த்துட்டு ஃப்ரீயா போவாங்க. முதல்ல வருவாங்க ஃப்ரீயா. உனக்கு விளங்காத ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகி உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகி அவள் கண்ணி பருவத்தை விட்டு மங்கை பருமடைந்த போது அவளுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து மனமுடித்து அவன் இருதயம் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளாகவே சாந்தி முகூர்த்தம் என்று நடத்துறாங்க. 4 சோத்துல இதயங்கள் ஒன்று சேருவது 4 சோத்துல 4 சுவற்றுக்குள்ள. சரி இதை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல வைக்காத.
அந்த 4 செவத்துக்குள்ள அந்த கேமராவை கேமரா சொல்றாங்க. கேமரா வச்சுட்டு விசிடி கேமராவை ஏதோ ஒன்று விசிடி கேமரா வச்சுட்டு சவுண்ட் பாக்ஸ் வச்சு விட்டு சவுண்ட் பாக்ஸுங்க அது ஸ்கிரீன் ஓட்டுறேங்க. என்ன ஏதோ ஒரு சவுண்ட் பாக்ஸ் வச்செல்லாம் தெரியாது. அங்கங்க எல்இடி டிவி ஒரு 3 வச்சு விட்டு எல்இடி டிவி வச்சிடுறோமா வச்சுட்டு எல்லாம் பாத்துங்க. போட பொறுப்பு கண்டதுலயே ஒரு நல்லது செய்திருக்கு. சரி விடு கொடுத்து வச்சு ஒரு வரி குதிரையாரு போறேன். ஏய் நான் என்ன சொல்றேன்னா இப்ப வர வண்டிலாம் மோசமான வண்டி சும்மா தொட்டாலே பறந்து ஓட்டு. நீ பய வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த புது வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு. தம்பி எத்தனை வண்டியை பார்த்தவன் இது ஒரு பெரிய வண்டி. என்ன வண்டி கட்ட வண்டி எல்லாம் பாத்துருப்பேன். அது மோடு பார்த்து போது இது அப்படி கிடையாது. ஏய் பின்னால பாரு எப்படி சுத்தி தட்டி விட்ட சாங்கின்னு போவோம். அப்படியா பார்க்கலாம். போயிட்டு வா. சரி வட்டா எனக்கு தெரிஞ்சா போலாம். அது அது பேர் சாரு. உலகிலே முதலாக கேட்ட பேரை ஒரு சாரு. பார்த்த போது என் எண்ணமெல்லாம் நல்லா நடிக்கிறீங்களே. பின்ன உன் பொண்ணுகிட்ட என்ன சொல்லிருந்தீங்க? மயக்கத்தால் தொட்ட போதே என் மது மயக்கமே தீர்ந்து விட்டது. உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகழகி உன்னை பார்க்கின்ற போது என் எண்ணம் என்ன சொல்லுங்க தெரியுமா? சித்திர மாதத்து வித்தித்திர நிலமாகவும் வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகவும் ஆணி மாதத்து தாவணி போட்ட கனவாகவும் ஆடி பெருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும் ஆவணி மாதத்து அற்புத நிலமாகவும் புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும் ஐப்பசியிலே ஐயமென்று தூரக்கூடிய மழை துளியாகவும் கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காகவும் நான் ஒரு ஒளிவிளக்காகவும் மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்கி மாசி மாதத்திலே நீ ஒரு மகர ஜோதியாகவும் பங்குனி மாதத்திலே நீ ஒரு பத்திரமாட்டு தங்கம் போலவா காட்சியளிக்கிறார். இன்று ஆடி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நிலையிலே நாம் இன்ப காற்று உலகமே என்னை வா என்று அழைக்கும் போது உன்னை நான் மறக்க முடியுமா? சின்னம் இனி நான் எங்கேயோ ஐயோ ரோதனடி இதெல்லாம் நம்மளுக்கு வயசானவனை கட்டிட்டு என்ன வாழ்றது
அதை சொல்லுவாங்கல்ல, செவத்து வச்சு சுத்தத்தை ஏத்தணும்னு சொல்லிட்டு இந்த கேவனை வச்சு நீ ஆனா சுத்தி கிடக்குறாங்க.